அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பணத்தை கொடுத்தோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தியோ செய்தி தொலைக்காட்சிகளை எல்லாம் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொலைக்காட்சிகள் நடத்துகிற டிபேட்டில் எல்லாத்துலேயும் அந்த வழக்கறிஞர் சரவணன்கிறவரை அவர் பெரிய அறிவாளி மாதிரியும் இவங்க கட்சியில் தான் எண்ணற்ற அறிவாளிகள் இருக்க மாதிரியும் அவரை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணும் இந்த செய்தி தொலைக்காட்சிகள். ஏன்னா வாங்கின காசுக்கு அவங்க விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருக்க, இப்படிப்பட்ட பயங்கரமான அறிவாளியான வழக்கறிஞரான சரவணன் அவர்கள் வடநாட்டு ஊடகங்கள் குறிப்பாக டைம்ஸ் நவுங்கிற செய்தி தொலைக்காட்சி நடத்திய பட்ஜெட் குறித்தான விவாதத்தில் பங்கேற்கிறாரு. மற்ற கட்சிகளும் செய்தியாளர்களும் சிலரும் அதில் பங்கேற்கிறாங்க. அப்போது ஒருவர் இவரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். பராசக்தி படத்தோட பின்னணி என்ன, அந்த படத்தின் விவரம் என்னன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, பராசக்தி படம் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழி போரை விளக்கும் படம் தான் பராசக்தி அப்படின்னு இவர் ஆங்கிலத்தில் தான் டிபேட் போகுது, நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, இந்த மொழிப்போர் நடந்தப்போ ஆட்சியில் இருந்தது யார், யாரை எதிர்த்து இந்த மொழிப்போர் நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. காங்கிரஸ் அப்படிங்கிறாரு திரு சரவணன் அவர்கள். அதற்கு அவர் மீண்டும் திருப்பி கேட்குறாரு, இன்னைக்கு யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு எந்தவித பதிலும் இவர் சொல்லலை. அங்கே ஒரு சிரிப்பலை எழுது. அந்த கேள்வி எதற்காகனா, யாரை எதிர்த்தீர்களோ, யாருக்கு எதிராக இந்த மொழிப்போர் நடந்ததோ, இத்தனை தமிழர்கள் இறந்தார்களோ அவர்களுடனே நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் தான் அந்த கேள்வி கேட்கப்படுது. அதே போல் 1.25 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸ் அவங்க கூட தான் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்கன்னு அதுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது. அப்போது அந்த கேள்விக்கு நீங்கள் ஏதாவது அன்னைக்கு நிலைப்பாடு வேற, இன்னைக்கு நிலைப்பாடு வேற, ஹிந்தி எங்கள் மேலே திணித்ததால் நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒப்புக்கு சப்பானியோ ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே போய் ஒரு நேஷனல் மீடியாவில் இழைச்சி வச்சிருக்கிறாரு. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, you would have to leave. நமக்கு தமிழ்நாட்டில இருந்து பார்க்குறவங்க ஒரு திமுக வழக்கறிஞர் பேர் அங்கே போய் எப்படி சிரிச்சு வச்சிருக்காங்க நேஷனல் மீடியாவில் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வட மாநிலத்தவர்களுக்கு, வடநாட்டுக்காரர்களுக்கு, நேஷனல் மீடியாவிற்கு அவர் ஒரு தமிழர். ஹீ ஹெயில்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்படி என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே போய் நேஷனல் மீடியாவில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார் இந்த சரவணன் அவர்கள். அப்படித்தானே இருக்க முடியும்? ஏன்னா அவனுக்கு தமிழர்கள் தான். நீ திமுக வர, நீ அண்ணா திமுக வர, இல்லை வேற எந்த கட்சியாக கூட இரு, ஆனால் நேஷனல் மீடியா உன்னை தமிழராக பார்ப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருவருக்கு ஒரு டிபேட்டில் பதில் சொல்ல வக்கில்ல, துப்பில்லை அப்படின்னு காரி துப்பி எள்ளி நகையாடி இந்த ஒரு இஹிஹின்னு இழிச்ச விஷயம் உடனடியாக உலகம் முழுவதும் பரவி இது ஒரு தமிழர்களுக்கான தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்குது. அதனால இனிமேலாவது திருந்துங்க. திமுக தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்னைக்குமே அவமானம் தான். திமுகவால் தமிழர்களுக்கு அவமானம், திமுகவே தமிழ்நாட்டின் அவமானம். அதைத்தான் சொல்றோம்.